கிறிஸ்துக்குள் அன்பான கலைக்குது நிகழ்ச்சிகளை மீண்டும் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசுவின் தான் நாமத்தில் என்னதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்கேருந்து அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவுடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னால், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தர் அவர் என்ன செஞ்சனா ஜெயித்திருக்கிறார். எதை ஜெயிப்பார்? அவர் ஜெயிப்பார். எப்போ? ஆட்டுக்குட்டியானவரை நோக்கி யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ, அதாவது சாத்தான் அவரை எதிர்த்து போடும் பொழுது ஆட்டுக்குட்டியானவராகிய கர்த்தாதி கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் ஜெயிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா அவர் சிலுவையில் ஜெயித்தவர், அவர் உயிரோடு இருக்கிற கர்த்தர். ஆனால் அதில் இந்த வசனத்தில் நமக்கு கொடுக்குற பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஜெயிப்பார். அவரோடு கூட யாரெல்லாம் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாருன்னு சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் உண்மை இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். அவங்களோடு கூட இருப்பாங்க. யாரு? கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிற அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், யுத்தம் பண்ணுவார்கள். கடைசி நாட்களில் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் என்னது? கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார்னா ஜெயிக்க போகிறார். அவர் உங்களுக்காக எனக்காக மரித்தவர், சிலுவையில் வெற்றி சிறந்தவர். அதனால் என்ன செய்வார்? ஜெயிப்பது அவருக்கு பெரிய காரியம் இல்லை. அவர் கண்டிப்பாக என்ன செய்ய போகிறார்? ஜெயிக்க போகிறார். அப்படி அவர் ஜெயிக்கும் பொழுது அவரோடு கூட அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறார். உங்களை என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, இந்த இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் இடத்துல பாருங்க, நான் உங்களை எந்த செய்கிறேன், இலைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொல்லியிருக்கிற அந்த கர்த்தாதி கர்த்தர், அந்த ராஜாதி ராஜா என்ன செய்ய போகிறார்? ஜெயிக்க போகிறார். அப்படி அந்த ஜெயிக்க போகிற பொழுது யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டாங்களோ, அவங்க யாரெல்லாம் அழைக்கப்பட்டாங்களோ, அந்த வசனம் இருக்குல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நமக்கு வசனம் சொல்லுது அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இவங்க என்னோடு கூட இருக்கணும். நான் இப்போ அவர் ஜெயிக்கும் பொழுது அவரோடு கூட இருக்கிற மக்கள், அவரோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கணும்னு சொன்னாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் எப்படி அவரோடு கூட இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அடுத்த ஒரு சின்ன ஒரு லைன் தான், ரொம்ப கடினமான லைன் கூட. உண்மை உள்ளவர்களுமாய், ரொம்ப அழகாக இருக்குது. உண்மை உள்ளவருமாய் இருக்கிறவர்கள். நம்ம உண்மை உள்ளவர்களாக இருப்பது ரொம்ப கடினமாக இருக்குது இல்லை? அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அவரோடு கூட யுத்தத்தில் ஜெயிக்கணும். ஆட்டுக்குட்டியான ஒரு யுத்தத்தில் ஜெயிக்க போகிறார். அவர் ஜெயிக்கும் பொழுது அவரோடு கூட இருக்க அவர் விரும்புகிற யாரெல்லாம் இருக்கிறன்னா அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ள. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய ஊழியத்தில் அவர் அநேகருக்கு சத்தியம் சொன்னாங்க, அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டாங்க, அநேகரை அழைத்தார், அநேகரை ஏற்றுக்கொண்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தனியாக தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். அவர் சொல்கிறது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட என்ன செஞ்சிருவாங்க? சில நேரத்தில் தவறி போயிடுவாங்க. ஏன்னு சொன்னால் நமக்கே தெரியும், ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்களில் ஒரு சீஷர் என்ன செஞ்சிட்டாங்க? தவறி போயிட்டாங்க. ஏன்னா கடைசி நாட்களில் சாத்தான் என்ன செய்கிறான்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்கிறான்? வஞ்சிக்கிற ஆவி உள்ளவனாய் சுற்றி திரிகிறான். அந்த இதில் நம்ம மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்ம உண்மை உள்ளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிப்பார். கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிற அவர் ஜெயிக்க போகிற அந்த நாட்களில் நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமா? உண்மை உள்ளாக இருந்துன்னு சொன்னால் அவருடைய சந்தோஷத்தில் நம்ம கழிக்கிறோம். உங்களுக்கு தெரியல, நீங்கள் எல்லோரும் என்னுடைய நாமத்து நிமித்தம் எல்லாம் செஞ்சீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க? எனக்காக எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்ன செய்யுங்க? ராஜாவின் சந்தோஷத்தில் என்ன செய்யுங்க? கலந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு வாய்ப்பு நீங்களும் நானும் பெறணும் அப்படின்னு சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுமாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்காக மரித்தார், நம்ம விசுவாசிக்கிறோம். எல்லா காரியத்தின் மத்தியிலும் ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன இருக்குது? உண்மையுள்ளவர்களாக இருக்கவும் ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் நமக்கு கொடுக்குற வாழ்நாட்களில்
ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக ஜீவிப்போம். அப்படி நம்ம அவருக்கு உண்மையுள்ளவர்களாக ஜீவிப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? எப்படி அவருடைய சீஷர்கள் எப்படி அவருக்காக இரத்த சாட்சிகளாக மறித்தாங்க, அவனுடைய சத்தியத்தை எல்லாருக்கும் சொன்னாங்க. இந்த மாதிரியான காரியங்களை நாம் ஈடுபடுவோம். ஏன்னா காலம் கொடிதாக இருக்கிறது, காலம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நம்ம என்ன செய்வோமா, ஆண்டு நமக்காக வைத்திருக்கிற அந்த ஓட்டை பந்தயத்தில் நம்ம என்ன செய்ய, நம்ம அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிச்சயத்தோடு நாம் ஓடுவதற்கு ஆண்டவர் அநேக வழிகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறது, கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாமா இருக்கிறபடியால் அவர்கள் ஜெயிப்பார், அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட யார் யுத்தம் பண்ணாலும் என்னது, நம்முடைய ஆண்டவர் ஜெயிப்பார். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ற வாழ்க்கையில் இந்த மாதிரி யுத்தம் போராட்டங்கள் நடந்திருந்தாலும் நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், நம்மோடு இருக்கிறவர் என்ன செய்வார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்ம என்ன செய்வார், ஜெயிக்க வைப்பாங்க. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி அந்த ஒரு உண்மை உள்ளவன ஒரு இருப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், மாற்றம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருந்து பூமியின் மணமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தை, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உண்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும் பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி. இன்னொரு நாளை காணும்படியாக கிருபை செய்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறவர் நீர், அவர்களை ஜெயிப்பீர். எங்களுக்காக எதிராக வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஜெயிக்க வல்லவராக இருக்கிறீர். சாத்தானை ஜெயித்திருக்கிறீர், ஜெயிக்க வல்லவராக இருக்கிறீர் சாமி. அதற்காக ஜோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் அழைக்கப்பட்டவர்களாகவும் இருந்தாலும் உண்மைகளாக இருந்து உம்மோடு கூட அந்த பரம காணானில் நித்திய சந்தோஷத்தில் நாங்கள் களி கூறத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. அதற்கு தடையாக இருக்க எல்லா பாவங்களையும் விட்டு அகற்றுங்க. ஆண்டவரே நீர் செய்து வருகிற ஒவ்வொரு உண்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ய இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அன்பான பிள்ளைகளை இலக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விமான விபத்துக்களில் மரித்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், அந்த குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. எல்லாத்தையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. நாங்கள் பாவிகள் கர்த்தாவே, நீரே பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் நீதியாய் நேர்மையாய் நியாயத்திற்குங்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா கருத்தில் ஒப்பு கொடுக்குறது நாள் முதல் எங்களோடு கூட இடைப்படுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டும். இயேசுவின் வழியை செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.